அவர்களோட வளர்ச்சி இப்போ புதுசா அடுத்தடுத்து எல்லாமே ஹீரோவாவே கமிட் ஆகுறாரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, சந்தானமும் அப்படி கமிட் ஆனவர் தான். ஏற்கனவே கவுண்டமணி பண்ணலையா, நாகேஷ் பண்ணலையா, பல படங்களில் கதையை நடித்தார். ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. இப்போ கவுண்டமணி 3 படத்தில் கதையை நடித்தார், 2 படம் ஓடிச்சு, 3ஆவது படம் ஃப்ளாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காமெடிக்கு வந்தார். இப்போ சந்தானம் அப்படி தான். இப்போ மறுபடியும் சந்தானம் பழையபடி சிம்புவோட ஒரு காமெடி படம் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவாக நடித்ததை விட காமெடி நடிக்கிறதுக்கு சம்பளம் அதிகம். இது சந்தானத்தோட பாலிசி. இப்போ சூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா படங்களையும் அவருக்கு ஏற்ற கேரக்டரில் அவர் பண்ணாருன்னா ஓகே. இப்போ மண்டாடிங்கிறது எல்ரட் குமார் தயாரிக்கிறாரு. இந்த படத்தினுடைய தொடக்க விழாவே லீலா பேலஸில் நடக்குது. லீலா பேலஸுங்கிறது 5 நட்சத்திர ஹோட்டல். என்ன, ஒரு காலத்தில் சாப்பாடு இல்லாமல் இயங்கிய சூரி இவருடைய படத்தொடக்க விழா இப்போ லீலா பேலஸில் நடக்குதுன்னு சொன்னால் அது அவருடைய ஏற்றத்தை எவ்வளோ தூரம் கண்காணிக்குது. ஸோ படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுச்சுன்னா அவர் நிற்பார். இப்போ இடையில சூரிய நடித்த படம் அட்ரு ஃப்ளாப்பு. இப்போது மறுபடியும் வர்ற படம் அவரை தூக்கி நிறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து 2 படங்கள் ஃப்ளாப் ஆச்சுன்னா அப்புறம் மற்றெல்லாம் ஸ்டக் ஆயிரும்.